வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டோட பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நமக்கு இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண கொஷினில் கூட எல்லா கொஷின் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு, டைமிங் வந்து 3 hours, 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, 35 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 மார்க் வந்து எடுக்கணும், 10 மார்க் வந்து இன்டர்னல் போட்டுறாங்க, 35 எடுத்தால் பாஸு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் கேட்பாங்க. இந்த 20 1 மார்க் கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து 15 கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து நமக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி என்னென்ன 2 மார்க் 3 மார்க் எக்கனாமிக்ஸில் படிக்கணும், 12ஆம் வகுப்பு பொருளியல் என்னென்ன முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 7 to 14 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், அவற்றில் வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஆன்சர் எனி 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. GNP கணக்கிடப்படும் சூத்திரத்தை எழுதுக. ரைட் த ஃபார்முலா ஆஃப் கால்குலேட்டிங் GNP. விளைவு தேவை என்றால் என்ன? வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட்? நுகர்வு சார்பு என்றால் என்ன? வாட் இஸ் கன்ஃபியூஷன் ஃபங்க்ஷன்? கடன் உருவாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கிரெடிட் கிரியேஷன்? செலவினி வரவிலக்கணம் தருக. டிஃபைன் ஃபார்ஃபேக்ட்ஸ். சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருளை எழுதுக. ரைட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அமிலமலை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஆசிட்ரைன். சுற்றுச்சூழல் பொருட்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. வாட் ஆர் த என்விரான்மெண்டல் குட்ஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கிராக்ஸ்டன் மற்றும் கொலண்டன் அவர்களுடைய கூற்றுப்படி புள்ளியலை வரையறுக்கவும். டிஃபைன் த ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிராக்ஸ்டன் அண்ட் கொலண்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 into 3 21. இதில் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும், அவற்றில் வினா எண் 40 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்து எழுதுக. எனாமரேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. தலைவீத வருமானம் பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பேர் கேபிட்டா இன்கம். தொன்மையத்தையும் கினேசியத்தையும் ஒப்பிடுக. ஏதேனும் 6 வித்தியாசங்கள். மிகை பெருக்கி விளக்குக. ஸ்டேட் த கான்செப்ட் ஆஃப் சூப்பர் மல்டிப்ளார். பணமாற்று வீதம் எவ்வாறு 2 முறைகளில் நிர்ணயமாகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக. ஹவு த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிட்டர்மின் த லிஸ்ட் ரேட். பல தரவு ஒப்பந்தம் என்றால் என்ன? வாட் இஸ் மல்டிபிளாட்ரல் அக்ரிமெண்ட். நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கிடையே உள்ள 3 வேறுபாடுகளை கூறுக. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ். ஒலி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு முறைகள் யாவை? வாட் ஆர் த ரெமடியல் மெஷர்ஸ் டு த கண்ட்ரோல் த நாய்ஸ் பொல்யூஷன். வறுமையின் நச்சு சுழற்சி வரைபடத்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த விஸ்கோசஸ் சர்க்கிள் பாவர்ட்டி ஆஃப் டயக்ராம். வரி வீக்கம் டாக்ஸ்பிளேஷன் மற்றும் காகித பணவீக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் டாக்ஸ்பிளேஷன் அண்ட் கரன்சி இன்ஃப்ளேஷன். ஸோ 5 மார்க் பார்க்கலாம். 7 into 5 35. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க, இதில் இருந்தால் கேட்பாங்க. 3 துறை சுழல் ஓட்ட மாதிரிகளை விரிவாக விளக்குக. அல்லது நிதி கொள்கையின் நோக்கங்களை விவரிக்கவும். பிரீஃப் எக்ஸ்பிளைன் 3 செக்டார் சர்க்குலர்ஸ் ஃப்ளோ மாடல். எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபேசியல் பாலிசி. தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும் அல்லது ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப்க்கு இடையான சமநிலை வரைபடம் மூலம் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நரேட் த ஈக்லிபேரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் வித் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா 43. மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் MEC முதலீட்டின் இருநிலை உற்பத்தி திறனுக்கும் MEI உள்ள வேறுபாடுகள் யாவை? அல்லது பணத்தின் பணிகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் MEC அண்டு MEI. ஆர் எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. அல்லது வணிக வங்கிகளுடைய பணிகளை விளக்குக. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். இலிஸ்ட்ரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரிக்கவும். பன்னாட்டு பணி நிதியின் நோக்கங்களை விளக்கவும். எக்ஸ்பிளைன் த கம்பேரிட்டிவ் ஆஃப் காஸ்ட் தியரி. எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF.
வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறையினை விளக்குக அல்லது பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகையினை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த வேரியஸ் டைப் ஆஃப் பட்ஜெட்னரி டெபிட்ஸ். டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானிங். நீடித்த அல்லது வளம் குன்றிய வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக அல்லது பின்வரும் விவரங்களுக்கு உண்மை சராசரியினை பயன்படுத்தும் சூத்திரத்தை பயன்படுத்தி ஒட்டுரு கிளவினை கண்டறிக. Explain the importance of sustainable development DCA goals. Find the correlations efficient for the actual means of methods of following data. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் 12ஆம் வகுப்பு பொருளாதாரத்திற்கான பொருளியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இதில் இருந்து தான் கேட்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.